வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பாசையூரில் காணி உரித்து ஆவணங்கள் இல்லாத மக்களுக்கு உறுதிகள் வழங்கப்படல் வேண்டும். கஜேந்திரகுமார் எம்பி கோரிக்கை. பலாலி போலீசார் பொய் வழக்கு தாக்கல் செய்ததாக கஜேந்திரன் குற்றச்சாட்டு. வாழைச்சேனையில் தமிழ் ஊடகவியலாளர் ஒருவருக்கு அச்சுறுத்தல். வித்தியா கொலை குற்றவாளியின் இறுதிக்கிரியை குறித்து வெளியானது அறிவிப்பு. முல்லைத்தீவில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 2 உணவகங்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை. தங்க விலையில் திடீர் வீழ்ச்சி, வாங்க உள்ளோருக்கு முக்கிய அறிவிப்பு. கடலில் மூழ்கிய மாணவி மீட்க போராடிய பாடசாலை அதிபருக்கு நேர்ந்த கதி. 19 நாட்களேயான கைக்குழந்தை விற்பனை, தாய் உள்ளிட்ட 6 அதிரடி கைது. போதைப்பொருள் கடத்திய 23 பிக்குகள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. பணி முடிந்து வீடு திரும்பிய குடும்பஸ்தர் காட்டு யானை தாக்கி உயிரிழப்பு. மட்டக்களப்பில் துப்பாக்கிகளுடன் விவசாயிகள் 2 கைது. எபோலா பரவலை எதிர்கொள்வதில் பெரும் சவால், உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. கடுமையான பதிலடி தாக்குதல் நடத்தப்படும், ஈரானிய ராணுவம் விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். பாசையூரில் காணி உரித்து ஆவணங்கள் இல்லாத மக்களுக்கு உறுதிகள் வழங்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேல் பாசையூரில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு அவர்களின் காணிகளுக்கான உரித்து ஆவணங்கள் வழங்கப்படவில்லை. அதனால் அவர்கள் பெரும் பாதிப்புக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கான காணி வழங்குவதற்கு ஏற்ற வகையில் சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொண்டு உறுதிகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது வலியுறுத்தல் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலீசார் தாக்கல் செய்த பொய் வழக்குக்கான வாக்குமூலம் நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். தையட்டி திச விகாரை தொடர்பான வாக்குமூலம் பலாலி போலீசாரால் பெறப்பட்ட பின்னர் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், 24ஆம் தேதி பலாலி போலீசார் என்னிடம் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தார்கள். கடந்த 25ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி தையட்டியிலே சட்டவிரோத விகாரைக்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த போராட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த போராட்டத்தை குழப்புவதற்காக போலீசார் பல்வேறு குழப்ப நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு மல்லாக நீதிமன்றத்திலே போலீசாரினால் ஒரு பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. நாங்கள் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் போலீசாருடைய கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் ஒரு பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு BR 1820 என்ற இலக்க வழக்கு. அந்த வழக்குக்கு நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் நாங்கள் சமூகம் அளித்த பொழுது நீதிமன்றம் எங்களுக்கு அறிவுறுத்தி இருந்தது, அந்த வழக்கு சம்பந்தமான வாக்குமூலங்களை போலீஸ் நிலையத்துக்கு சென்று வழங்க வேண்டும் என்று. அதன் பிரகாரம் நேற்றைய தினம் என்னிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்துகின்ற பொழுது மிகவும் அமைதியாக ஒரு சமாதானமான முறையிலே போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் நீதிமன்ற கட்டளைகளுக்கு மதிப்பளித்து போலீசாருடைய அறிவுறுத்தல்களுக்கு மதிப்பளித்து நாங்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்ற போதும் கூட இந்த சட்டவிரோதமான விகாரைக்கு இந்த காணியை எப்படியாவது வழங்க வேண்டும் என்பதற்காக, அந்த போராட்டத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக ஒரு இனவாத சிந்தனை கொண்ட போலீசாரினாலே அவ்வப்போது எங்களுக்கு எதிராக இவ்வாறான பொய் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நெருக்கடிகள் கொடுக்கப்படுகின்றது. அதனுடைய ஒரு விரிவாக்கமாகத்தான் இந்த வாக்குமூலம் பெறுகின்ற ஒரு செயல்பாடும் நடைபெற்றது என்று என்னுடைய வாக்குமூலத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். மட்டக்களப்பு வாழைச்சேனையில் தமிழ் ஊடகவியலாளர் ஒருவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதாக கல்குடா காவல்துறையினர் தெரிவித்தனர். 5 பேர் கொண்ட குழு நேற்று தமிழ் ஊடகவியலாளரின் வீட்டுக்கு சென்று இவ்வாறு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை இந்து கல்லூரியில் நியமிக்கப்பட்ட அதிபருக்கு எதிராக இன்று பாடசாலையை மூடி ஆர்ப்பாட்டம் செய்ய பழைய மாணவர் சங்கம் தீர்மானித்தது. இந்த நிலையில் பேத்தாளையில் உள்ள அந்த பகுதி ஊடகவியலாளருக்கு வீட்டிற்கு சம்பவ நேற்று பகல் பழைய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர், பிரதேச செயலகத்துக்கு கடமையாற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் வேறு பாடசாலையில் அதிபராக கடமையாற்றி வரும் நபர், பிரதேச சபை காவலாளியாக கடமையாற்றி வருவோர் உள்ளிட்ட குழுவினர் சென்று நாளை ஆர்ப்பாட்டத்தை ஊடக அறிக்கையிட வருமாறு அழைப்பு விடுத்தனர். அதற்கு ஊடகவியலாளர், அதிபர் நன்றாக பாடசாலையை நடத்துகிறார் என்று தெரிவித்து இது தேவையற்றது, என்னால் வர முடியாது என்று அறிவித்துள்ளதை அடுத்து அவரை கவனிக்க வேண்டிய வகையில் கவனிப்போம் என்று அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யாழ் சிறைச்சாலையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை உயிரை மாய்த்து கொண்ட புங்குடுதீவு மாணவி வித்தியாவினுடைய கொலை குற்றவாளியின் இறுதிச் சடங்கை அரசு செலவில் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த பூவாலசிங்கம் ஜெயக்குமார் வயது 46 என்ற மரண தண்டனை கைதி யாழ்ப்பாண சிறைச்சாலையில் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து சடலத்தை மனைவியிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது தமது குடும்ப பொருளாதார நிலை காரணமாக இறுதிச் சடங்கை மேற்கொள்ள முடியாது என தெரிவித்த மனைவி இறுதிச் சடங்கை அரசு செலவில் செய்யுமாறு கோரி சடலத்தை பொறுப்பேற்க மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதையடுத்து அரசு செலவில் இறுதிச் சடங்கை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையின் பிண அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வித்தியா கொலை வழக்கினுடைய மரண தண்டனை கைதியின் சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் உடல்கூறு பரிசோதனைக்காக கொண்டுவரப்பட்ட போது அங்கு செய்தி சேகரிக்க ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு பொதுச்சந்தைக்கு அருகில் சுகாதார விதிமுறைகளை மீறி செயற்பட்ட 2 உணவகங்களுக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர்கள் அதிரடி நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். பொதுமக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து முல்லைத்தீவு பொது சுகாதார பரிசோதகர் பிரவீன் மற்றும் தண்ணீரூற்று பொது சுகாதார பரிசோதகர் கஜலவன் ஆகியோர் இணைந்து முல்லைத்தீவு நகரை அண்டிய உணவகத்தில் திடீர் பரிசோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது சுகாதார சீர்கேட்டுடன் உணவுகள் தயாரித்து விற்கப்பட்டமை, ஈக்கள் மொய்த்தலையில் உணவுகள் வைக்கப்பட்டமை, பாத்திரங்கள் தூய்மையாக வைத்திருக்காமை, மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் ஊழியர்கள் உணவுகளை கையாண்டமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் கண்டறியப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட 2 உணவகங்களுக்கும் எதிராக பொது சுகாதார பரிசோதகர் பிரவீனால் நேற்று தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தங்கத்தின் விலையிலிருந்து திடீர் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 24 கேரட் தங்க பவுன் 3,91,000 ரூபாவுக்கு விற்பனை ஆகிய வந்த நிலையில் தற்போது அது திடீரென்று 2,000 ரூபாவால் குறைவடைந்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,89,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,58,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிந்த கடலில் பாடசாலை அதிபர் ஒருவர் மூழ்கி உயிரிழந்ததாக கிரிந்த காவல்துறையினர் தெரிவித்தனர். பதில்குமர பிரதேசத்தைச் சேர்ந்த பாடசாலையின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் குழுவினர் கல்வி சுற்றுலாவுக்கு கிரிந்த பகுதிக்கு சென்றனர். அங்கு அவர்கள் கடலில் நீராடி கொண்டிருந்த போது மாணவி ஒருவர் கடலில் இழுத்துச் செல்லப்பட்டார். இதை அவதானித்த பாடசாலை அதிபர் அந்த மாணவியை காப்பாற்ற கடலில் நீந்தி சென்றார். எனினும் அதிபர் மற்றும் மாணவி ஆகிய இருவரும் கடலில் மூழ்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து காவல்துறையின் உயிர்காப்பு பிரிவும் பிரதேசவாசிகளும் இணைந்து அவர்கள் இருவரையும் மீட்டு மாலை 5 மணிக்கு தேவரவிவ ஆதார மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின் அதிபர் உயிரிழந்ததாக மருத்துவமனையின் வட்டாரங்கள் தெரிவித்தன. புத்தளம் குற்றப்புலனாய்வு பிரிவால் 19 நாட்களேயான கைக்குழந்தை ஒன்றை 1 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்ய முயன்ற 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த கைது நடவடிக்கை ஆனமடுவு அடிகம பகுதியில் மேற்கொள்ளப்பட்டதோடு குழந்தையை வாங்க அழைத்து வர பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வேன் ஒன்றும் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் குழந்தையின் தாய், அவரின் மூத்த சகோதரர், அவரின் மனைவி, குழந்தையை வாங்க தயாராக இருந்த தம்பதியினர் மற்றும் வேனின் சாரதி ஆகியோர் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குழந்தையை விற்க முயன்ற தாயும் அவரின் சகோதரரும் ஆனமடுவ அடிகம பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் குழந்தையை வாங்கிருந்த தம்பதியினர் கல்பெட்டி மாம்புரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைப்பற்றப்பட்ட வேனை ஓட்டி வந்த நபர் புத்தளம் பாலாவி பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதேவேளை இந்த குழந்தை விற்பனைகள் தரகராக ஒரு மருத்துவர் செயற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாய்லாந்தில் இருந்து குஷ் மற்றும் கேஷக போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்தி வந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 24 பிக்குகளை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீர்கொழும்பு மேலதிக நீதிவான் சுபானி அபேசகர உத்தரவு பிறப்பித்துள்ளார். குறித்த பிக்குகள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இணையவழி முறையூடாக முன்னிலைப்படுத்தப்பட்ட பொழுதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அனுராதபுரம் மதவாச்சி பகுதியில் நேற்று மாலை காட்டு யானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய நபர் ஒருவர் நேற்று மாலை தனது பணியை முடித்து வீடு திரும்பினார். இதன்போது வயல் பகுதியில் காட்டு யானை ஒன்று திடீரென்று அந்த நபரை நோக்கி ஓடி வந்து தாக்கியுள்ளது. காட்டு யானை தாக்குதலுக்கு காயமடைந்த நிலையில் அந்த பகுதிக்குள் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசாரும் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு விரைந்து சடலத்தை மீட்டு பிறகு பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு குடும்பிமலை வயல் பிரதேசத்தில் சட்டவிரோதமான உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கிகள் 2உடன் விவசாயி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் சிஐடியால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து குடும்பிமலை பகுதியைச் சேர்ந்த சிஐடியினர் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டு சோதனை நடத்தினர். இதன்போது அந்த பகுதியில் ஒளித்து வைத்த சட்டவிரோத உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கிகள் 2 மீட்டதோடு குடும்பிமலை வயல் வட்டாணை தலைவர் மற்றும் விவசாயி ஒருவர் உள்ளிட்ட 2 பேரை சிஐடியினர் கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இனி சர்வதேச செய்திகள். உலகளாவிய ரீதியில் தற்போதைய எபோலா பரவலில் 220 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகப்படுவதாகவும் நோய் தொற்றை கண்டறிவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக அதை எதிர்கொள்வதில் சுகாதார பிரிவினர் தற்போது பெரும் சவால்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். நாம் அவசரமாக நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி வருகிறோம், ஆனால் தற்போது இந்த தொற்று நோய் எங்களை விட வேகமாக பரவி வருகிறது என்றும் டெசோஸ் அதோனம் கெப்ரோசியஸ் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் மீது மீண்டும் ஏதேனும் ஆக்கிரமிப்பு நடத்தப்பட்டால் அது பிராந்திய எல்லைகளை தாண்டி இன்னும் தீவிரமாக கடுமையான பதிலடி தாக்குதலை தூண்டும் என அந்த நாட்டின் ராணுவம் எச்சரித்துள்ளது. ஈரானிய ஆயுதப்படைகளின் மூத்த பேச்சாளர் அபோல் பாக் சேக்ஷி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஈரான் மீது புதிய தாக்குதல் இதன் நடத்தப்பட்டால் அதற்கு பிராந்தியத்தையும் தாண்டி மிகவும் கடுமையான முறையில் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.